ஸோ ஃபைனலி கூலி படம் வந்தாச்சு. எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. பட் நம்ம கொண்டாடணுமா கொண்டாடக்கூடாதான் இந்த ரிவ்யூல பாருங்க. அண்ட் படம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் படம் பார்க்கலையோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த பாதி பேர் ஸ்கிப் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. ஸோ ஓகே, கூலி எப்படி இருந்துச்சு, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் சொல்ற போறது தான் நான் சொல்ல போறேன். பட் எப்படி சொல்ல போறேன் எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மூவியோட அறிவு எனக்கு இல்லை. நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஸோ எல்லாரும் எல்சியோ அப்புறம் என்ன சொல்றது, எஸ்கே கேமியோ ரோல்ல அதுன்னு சொன்னாங்க. பட் இது ஸ்டாண்ட் ஃபிலிம் ஆயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அனிருத்தெல்லாம் கூலி 2 வரும் அப்படிலாம் சொன்னாங்க. போதும், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸோ ஃபைனலி பாசிட்டிவ் ரிவ்யூ பற்றி நான் சொல்ல போகிறேன் எடுத்தோன்னே. அப்புறமேட்டு நெகட்டிவ் சொல்லிக்கலாம். இது வந்தாலும் நெகட்டிவ் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. பட் பாசிட்டிவ் எனக்கு சொல்லணும்னு தோணுது, சொல்லிடுறேன். ரஜினி சாரோட ஆக்டிங் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவரெல்லாம் எப்பவுமே மாஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவரோட சீன்லாம் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை, பின்னிட்டாரு. அங்கே மாஸ் சீன், அங்கே ட்விஸ்டெல்லாம் வந்துச்சு, அவருக்கும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சோபின் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவர் பாசிட்டிவாக கொடுக்குறாரு நெகட்டிவாக கொடுக்குறாரு அவர் எங்களுக்கே தெரில. என்னடா திடீர்னு பாசிட்டிவாக இருக்கு திடீர்னு நெகட்டிவாக இருக்கு. அவருக்கு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. அண்ட் சத்யராஜ் சார் அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் அவரோட டிஏஜிங் லுக், ஃப்ளாஷ்பேக் சீன் சூப்பராக இருந்துச்சு. என்னை பார்த்து ஃப்ளாஷ்பேக் சீன் சூப்பராக இருந்துச்சு. ரஜினி சாரும் சத்யராஜ் சாரும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத் சார் எல்லா படத்தையும் காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன் இனிமேட்டு. ஏன் தெரில, பிஜிஎம் சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. சிட்டு வைப் அது நல்லா இருந்துச்சு. பட் மோனிகா வந்து ஆளாலும் ஏன்னா நம்ம லிரிக்ஸ்ல பாக்குறதுக்கும் தியேட்டர்ல பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னு தெரியல, திடீர்னு இந்த நான் ரெடியா பாட்டு இருக்குல்ல இந்த லியோ படத்துல, திடீர்னு சீன் எல்லாம் வருது. நம்ம அர்ஜுன் தாஸ் சாரி நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் இருக்காருல்ல, அவரோட சீன் வந்துட்டு போகும்ல, அந்த மாதிரிதான் இங்க கொண்டு டான்ஸ் முழுக்க இருக்கணும். இல்லைன்னா 2 பேர் கொலாபரேஷன் மாதிரி இருக்கணும். 2 பேர் தனி ஒரு திடீர்னு தனியா ஆடுறாங்க, திடீர்னு சேர்ந்து ஆடுறாங்க. ஸோ திடீர்னு என்ன சொல்றது, அது ஒரு பாக்குற மாதிரி இருக்கு, பார்க்காத மாதிரி இருக்கு. மௌனிகா சாங்கு என்னன்னு எனக்கு சுத்தமா புரியல. இதுவே நெகட்டிவ் மாதிரி தான் இருக்கு, சாரி. பட் சாங் பொறுத்த வரைக்கும் பக்கா. பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அனிருத் சார் செஞ்சிட்டாரு. அண்ட் இந்த படத்தோட ஆக்ஷன் சீன் பின்னிட்டாரு, பிச்சு உதறிட்டாரு. அண்ட் எங்கெங்கெல்லாம் தேவை அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது என்னன்னா, இந்த சீன் இருக்கும், அந்த ஹாஸ்டல் சீன் இருக்கும், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்ருதிஹாசன் மேம் அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓவராலா அவங்க கேரக்டருக்கு நல்லா கொடுத்துருந்தாங்க. டெக்னிக்கலா இந்த படம் நல்லா இருந்துச்சு. அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லா காட்டியிருந்தாங்க. அண்ட் நல்ல விஷுவலா நல்லா இருந்துச்சு. அண்ட் அதெல்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சினிமாட்டோகிராஃபி சூப்பர். என்னை பொறுத்த வரைக்கும் ஓவராலா குட், அந்த மாதிரி தான் சொல்லுவேன். இந்த படத்தோட பாசிட்டிவ் ரிவ்யூனா. அடுத்து நெகட்டிவ் ரிவ்யூ வரேன். நெகட்டிவ் ரிவ்யூ இந்த வாட்டி சொல்லிடணும்னு ஆசைப்படுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது லோகேஷ் படமான்னு கேட்டிங்கன்னா தெரியல, எங்களுக்கும் புரியல. ஏன்னா நிறைய பேர், நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இதாக சொல்றாங்க, பாஸ் இது லோகேஷ் படம் இல்லை. நான் ரிவ்யூலாம் நிறைய பார்த்துருக்கேன், பார்த்து சேவ் பண்ணல. ஐயோ, அப்புறம் ஆதாரம் கேட்பீங்களா? ஸோ நிறைய பேர் சொல்றாங்க இது லோகேஷ் படமே இல்லை. அப்கோர்ஸ் நானும் அதான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி அப்படியே போயிட்டு இருந்தாலும் இன்டர்வல் நல்லா கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் நல்ல ஆக்ஷனா போயிட்டு இருந்துச்சு. பட் இதோட ஸ்டோரி லைன் எப்படி போகுதுன்னே தெரியல. ஒரு பக்கம் இந்த பக்கம் போகுது, ஒரு பக்கம் இந்த பக்கம் போகுது. சத்யராஜ் கொண்டுருவாங்க. அதாவது ஆக்சுவலி ரஜினியோட ஃப்ரெண்டு சத்யராஜ். ஸோ ஸோ அவரை யார் கொண்டாங்களோ பழி வாங்குறது தான் ரஜினி சார் வராது. இதான் ஒன்லைன் ஸ்டோரி. பத்தி சத்யராஜ் கொண்டுருவாரு, ரஜினி சார் வந்து யார் கொண்டான்னு கண்டுபிடிப்பாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படம் வந்து அதான் சொல்றேன்ல, எப்படி கொண்டு போகுதுன்னே தெரில. எல்லாத்துக்கும் சில பேர் டக்குன்னு புரியாம கூட போயிடும் போல இருக்கு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு, அது நல்லா இருந்துச்சு. பட் திருப்பி அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, அந்த படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் ஒரு பாசிட்டிவ் தான் கொடுத்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்னொருத்தவங்க நல்லா கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் ஏதோ ஏஜென்ட் டீனா மாதிரி பண்ணு நினைச்சாங்க. அண்ட் ஆக்சுவலி எதுக்கு ஏ சர்டிஃபிகேட்னு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் ஏ சர்டிஃபிகேட் ஒன்று இருக்கு, அது ஏன் இருக்குன்னு தான் தெரில. ரொம்பலாம் இல்லை,
அங்கங்க ரத்தம் சிந்துற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் எதுக்கு ஏன் சரிவுன்னு தெரியல. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு போட்டுக்கணும். ஐயோ பாவம். ஏன்னா ஜெயிலரு, அப்புறம் கைதி, விக்ரம் அதுல கூட இருந்த அளவுக்கு ரொம்பலாம் இல்ல. பட் இதுக்கு எதுக்கு ஏ சர்டிபிகேட் யாருமே புரியல. சொல்லி தொலைடா, எதுக்கு ஏ சர்டிபிகேட்? எனக்கு அந்த இதுதான் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. எனக்கு அதான் ஃபீட்ல வந்துட்டு இருக்கு, இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல. சொல்லி தொலை, ஐயோ முடியலையே அப்படின்னு இருக்கு. அதுக்கு ப்ராப்பரா நம்ம லோகேஷ் அண்ணன் அவர் தான் ப்ராப்பரா கொடுக்கணும். இது வந்து ரீசன் நமக்கு எதுவும் தெரியாது. பட் ஏன் நமக்கு குழப்புது, அதுக்கு ரீசன் அவர்கிட்ட தான் இருக்கு. அண்ட் எதுக்கு அமீர் கான், அதான் எனக்கு புரியல. ஒய் அமீர் கான்? அவர் ஏதோ ரோலக்ஸ் மாதிரி வரணும்னு பார்த்தாரு. பட் எவனுமே கத்தல, யாருமே கத்தல. என்னை பொறுத்த வரைக்கும் தியேட்டர்ல ஓன்னு 2-3 விசில் தான் கேட்டுச்சு தவிர மற்றபடி ஒண்ணுமே இல்லை. 2 நிமிஷம் ஏதோ பேன் இந்தியா நடக்கும் பார்த்து வச்சிருப்பாங்க போல இருக்கு. எல்லா ஸ்டேட்லையும் கூட்டிட்டு வந்தார். தெலுங்குல ஸ்டேட்டு, கர்நாடகால இருந்து ஒருத்தர், மலையாளத்துல இருந்து ஒருத்தர், சரி எல்லாத்தையும் கூட்டிட்டு தான் ஹிந்திலயும் ஒருத்தர் கூட்டிட்டு வந்து ஆசைப்படுறாரு போல லோகேஷ் அண்ணன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அமீர் கானை சொதப்பிட்டார் தான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் இல்லை. எனக்கு அண்ட் உபேந்திரா அவங்களும் நல்லா அவங்களுக்கு நான் டைலாக் தான் இருந்துச்சு. டைலாக் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சீனு ரொம்பலாம் இல்லை. அண்ட் சீன்ஸு லாஸ்ட்டாக இருந்தார், நல்லா நடிச்சு கொடுத்தாரு. அண்ட் அதான் இவங்க 2 பேர்த்தையாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்கலாம். இவங்க எல்லாத்தையும் ரிவீல் பண்ணதுனால இப்போ எப்படி நீங்க விக்ரம் படத்துல சூர்யா சாரை மறைச்சு வச்சிருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் தெரியும், சில பேரும் சொல்லிட்டாங்க சூர்யா சார் இருக்காங்க இல்லைன்னு. நம்மளுக்குள்ளே தான் பேசிக்கிட்டோமே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. இவங்களையும் கொஞ்சம் இது உபேந்திரா கூட சர்ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்கலாம் போல. சொல்லாம கூட இருந்திருக்கலாம் போல உபேந்திரா. நம்ம அமீர் கானையும் எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் பேரோட ரிவீல் பண்ணனால எதுக்கு அவரு உட்காந்து சட்டை போட்டுட்டு பனியன் போட்டுட்டு வந்தாருன்னு தெரியல ஆடியோ லான்ச்சுக்கு. ஸோ ஐ திங்க் என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, சூப்பர் பிளாக் பஸ்டர்னு சொல்ல முடியாது, குட். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு, அவ்வளோதான். என்ன ஸ்டாண்டர்ட் ஃபிலிமாக கொடுக்கணும்னு நினச்சாரு, அதை கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஐயோ இப்போ நீ நல்லா இருக்குன்னு சொல்றியா நல்லா இல்லைன்னு சொல்றியா எனக்கே தெரில பாஸ். மை சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கே எதுவும் தெரில. பட் ஓவரால் இந்த படம் ரஜினி சாருக்காக பார்க்கலாம், லோகேஷ் அண்ணனுக்காக பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் லோகேஷ் அண்ணனுக்காக பார்த்தேன், ரஜினி சாருக்காக பார்த்தேன், 2 பேருக்கு தான் பார்த்தேன். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு அவ்வளோதான் சொல்லணும்னு தோணுது படத்தை பற்றி. அண்ட் படத்தோட முக்கியமாக ஹைப்போட போகாதீங்க, அதுதான் முக்கியம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் நான் அப்படிதான் வச்சிருந்தேன், எக்ஸ்பெக்டேஷன் ஹைப்பு அப்படி இருக்குன்னு நினச்சேன். பட் எப்படியும் இல்லை, ஹைப்போட போகாதீங்க, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போகாதீங்க. அதுதான் படம் நம்ம போகிறது அதான் தப்பு. அண்ட் 1000 கோடி அடிக்குமான்லாம் சொல்லியிருக்காங்க. படம் நமக்கு நல்லா இருந்தால் போதும். அது ப்ரொடக்ஷன் சைடோ இல்லை அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம கதை நல்லா இருக்கா போதும், கொடுத்த காசுக்கு ஒர்த்தான்னு பார்க்கணும், அவ்வளோதான். மற்றபடி வார்த்தையோட மோதலாம் அப்படிலாம் நினச்சிக்கேன். வார்த்தவே என்னை பற்றி அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதுவும் ஓகேன்னு தான் சொல்றாங்க தவிர நல்லா இல்லைன்னா சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்ல ஆனால் போய் படம் பார்க்க முடியல. இப்போ வேற கைராவோட சீன்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன்னா சொல்றாங்க, அதுலேயே அவங்களுக்கு கலெக்ஷன் ஊற்றிக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தையோட எனக்கு இந்த படம் ஓகே தான், நல்லா இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா வார்த்தைலாம் வேணாம், நம்ம கூலியே போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வேற என்ன சொல்றதுன்னு தெரியல கைஸ். நான் அடுத்து ஜெயிலர் 2 பார்த்துக்கிறேன், அடுத்து கைதி 2, விக்ரம் 2 பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு நம்மளும் புரியுது, அதாவது லோகேஷ் அண்ணன் எவ்வளோதான் எல்சி கொடுக்க முடியும், ஸ்டாண்ட்லோன் ஃபிலிம் கொடுக்கணும்ல, அதை தான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ என் தலைவன் லோகேஷ் அண்ணன் கண்டிப்பாக அடுத்தது இன்னும் பெருசாக கொடுப்பார் பிளாக் பஸ்டர். அதுக்கு என் மேலே நம்பிக்கை, அவர் மேலே நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால தான் போகலாம். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, படம் பார்த்துட்டு ஒரு 2 கேட்டகரியா இருக்காங்க. எப்படின்னா தியேட்டர் விட்டு வெளில வரும்போது ரிவ்யூ ஒரு மாதிரி கொடுக்குறாங்க, தியேட்டருக்குள்ள நல்லா சூப்பரா இருக்கா படம், நல்லா இருக்கா அப்படிதான் சொல்றாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு சுத்தமா புரியல. கடைசியா என்ன படத்துக்கு நான் போனேன், கராத்தே கிட் தி லெஜண்ட். அத டிப்ரெஷன் ஆகி வச்சிட்டாங்க எல்லாம். நான் உட்காந்து கதறி போட்டிருப்பேன் ஷார்ட்ஸ்ல. ஆக்சுவலி அதை வச்சு செய்யலான்னு பார்த்தேன். சரி நம்ம எதுக்கு இங்கிலீஷ் படத்தை வச்சு செய்யறதுக்கு, தமிழ் படமே நம்ம ஒரு
ஒரு இதுல தான் பார்ப்போம். பார்த்துட்டு நான் ஏதோ ரிவ்யூலாம் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு நம்ம இங்கிலீஷ் படம்லாம் போய் சொல்லிட்டு. சரி அது தாண்டி ஸ்ட்ரைட்டா நம்ம கூலிக்கு தான் வந்து பார்க்கணும்னு நினைச்சு தான் வந்தேன். வந்து காட்டியிருக்காங்க. எனக்கு தெரில கைஸ் என்ன சொல்றதுன்னு தெரில. பட் ஸ்டோரிய பொறுத்த வரைக்கும் ஓகே தான். பட் எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. அண்ட் ஷார்ட்டா சொல்றேன். அண்ட் ஆக்ஷன் சீன் நல்லா தான் இருக்கு. இது சும்மா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் சொல்லிக்கிறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் சொல்லணும்னு தோணுது கைஸ். படம் ஓகே, நல்லா இருக்கு, குட். நான் அப்படிதான் சொல்லுவேன். இது என் ஹானஸ்ட் ரிவ்யூ தாங்க. நான் சும்மா ஏதோ தானே அடிச்சுடல. நீதான் பெரிய புல்த்தியான்னு கேட்காதீங்க. புல்த்திலாம் இல்லை. எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் பேசுவேன். ஓகேங்களா? உட்காந்து யாருக்கும் நான் சொம்பு தூக்கவும் மாட்டேன். யாருக்குமே இந்த எனக்கு பிடிச்ச ஆக்டர் நான் இப்படிதான் பேசுறேன் அப்படிலாம் இல்லை. எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் பேசிட்டு நான் பாட்டு போய்க்கிட்டே இருப்பேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். அண்ட் ஃப்ளாஷ்பேக் சீன் ஒன்று இருக்கு. அது நல்லா இருக்கு. நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன். ஓகே, ஆக்சுவலி அதான் பாசிட்டிவ் ரிவ்யூ கலன்னு சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், சாரி. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.